வணக்கம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஏன்பா ஒபாமா இல்லை, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் வந்து கேட்டான். ஏன்டா நீயே சொல்லி தோடா அப்படின்னா, அவர் ஒரு ரைட்டான சாய்ஸ் எடுத்தார்றா. அவர் கரெக்டான சாய்ஸ் எடுத்தார். ஆனால் மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை அவங்க முன்னாடி வந்து நின்றுச்சு, அவங்க தப்பான சாய்ஸ் எடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒபாமாவோட பேர் மற்றவங்களோட பேர் மாதிரி வந்து டேமேஜ் ஆகலை அப்படின்னு சொன்னான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் கரெக்டான சாய்ஸ் எடுக்காமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. இது வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கிட்ட வந்து நிற்காத பாடாக வந்து போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து யாரை பற்றி பேச போகிறோம்னா மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சனை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம், மைக்கேல் ஜாக்சனை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். மைக்கேல் ஜாக்சனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நிறைய கான்ஸ்பிரசிஸ் அப்படின்றது இருக்குது. அவரை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் வந்து பண்ணலாம். அவரோட வாழ்வு, அதுக்கப்புறம் வந்து வெற்றி, அதுக்கப்புறம் வீழ்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி இந்த சூழ்ச்சி, அதில் வந்து நிறைய மறைவான விஷயங்கள் இப்படின்னு. இதில் மைக்கேல் ஜாக்சனோட பேர் ரீசெண்டாக அடிப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, ஆக்சுவலி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி திருப்பியும் ரீசர்ஃபேஸ் ஆரம்பிச்சப்போ மைக்கேல் ஜாக்சன் பற்றி என்ன வந்தோன்னா அவரும் போயிருக்காரு அப்படிங்கிறப்போ வந்து இல்லை, அதுக்கான சரியான ஆதாரம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரிடாவில் எப்ஸ்டீன் கூட வந்து மைக்கேல் ஜாக்சன் இன்னும் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு, அதை வச்சு எல்லாருமே வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் மேலே வச்சிருக்க ஒரு குற்றச்சாட்டு, அவர் மேலே இந்த கேஸ் அவரோட வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. குழந்தைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நெவர்லாண்ட் அப்படிங்கிற ரேன்ஸில் அது ஒரு பெரிய பங்களாவில் வந்து கூப்பிட்டு போயிட்டு தவறான விஷயங்கள்லாம் வந்து பண்ணார். அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார், தவறான இடங்கள்லாம் வந்து தொட்டார். இதை வந்து சில குழந்தைங்கள்லாம் வெளில வந்து சொன்னோன்னா மைக்கேல் ஜாக்சன் மேலே வந்து ஒரு பெரிய கேஸ் மட்டும் இல்லாமல் அவரோட இமேஜ் மேலே வந்து ஒரு பெரிய டார்னிஷிங் வந்து ஏற்பட்டது. அப்போது வந்து எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அதே அளவுக்கு வந்து மீடியாவும் சரி, இன்னும் சில ரசிகர்கள் வந்து அவரோட ஹேட்டராக மாறி வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க மைக்கேல் ஜாக்சன் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை எதிர்கொண்ட மைக்கேல் ஜாக்சன் போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஒரு ப்ரெஷரை அவருடைய இமேஜ் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட அவருடைய நடவடிக்கைகளே வந்து மாற்றுற அளவுக்கு கொண்டு வந்து நின்றுச்சு. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவராக வந்து போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட கண்ட்ரோல் இல்லாமல் அவரோட வாழ்க்கை பல பேரோட கையில் போய் சேர்கிறதுக்கு முக்கியமாக அந்த ஒரு கேஸ் வந்து காரணமாக இருந்துச்சு. இதில் சிறுவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருந்தாலும் ஒரு சிறுவன் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால இந்த கேஸ் மேலே இன்னும் சென்சேஷனலைசேஷன் ஏற்படுது. ஆஃப்கோர்ஸ் நம்மளோட மெக்காலே கல்கின் தான் ஹோம் அலோன் படத்தோட ஹீரோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் ஸ்டாராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஆஃப் அமெரிக்கன் சில்ட்ரன்ற மாதிரி அந்த காலகட்டங்கள் 90s இருந்ததுனால மெக்காலே கல்கின் மைக்கேல் ஜாக்சன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நெவர்லாண்ட் ரேன்ஸ்க்கு வந்து போயிட்டு வரதுனால மெக்காலே கல்கினையும் வந்து அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து எழுது. இதில் மெக்காலே கல்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி பேர் சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் மைக்கேல் ஜாக்சன் எப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மைக்கேல் ஜாக்சன் அப்படிலாம் பண்ணல, எல்லாருமே வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் முன்னாடி தகவல் தான் இதை பற்றி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து சமீபத்தில் மைக்கேல் ஜாக்சனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் குழந்தைங்கள்லாம் வந்து எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு போகாமல் வந்து பாதுகாத்தாரு. எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு எப்போல்லாம் வந்து குழந்தைங்களை சும்மா ஒரு கூட்டமாக ஓட்ட ட்ரை பண்ணுறாங்களோ அப்போ மைக்கேல் ஜாக்சன் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைலாம் அங்கே போகாமல் தன்னோட நெவர்லாண்ட் ரேன்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு போனார். ஆனால் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே எல்லாருமே வந்து மைக்கேல் ஜாக்சனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஃபோட்டோ வச்சு அவர் வந்து தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களே, எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு அவர் போனாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தான் வந்து குழந்தைகளின் சேவியர், அவரை போயிட்டு இப்படிலாம் சொல்லிட்டோமே, அந்த மனுஷன் நம்ம அழிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆதரவாக வந்து ஒரு பெரிய வேவ் உண்டாகி ஒரு 2-3 நாள் சோஷியல் மீடியாவில் இதை வந்து பரவிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சங்கதி என்ன அப்படின்னு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்த தகவல் எல்லாமே வந்து உறுதி செய்யப்படாத தகவல்கள், சும்மா வந்து கசிய விட்டுது. உதாரணத்துக்கு வந்து மெக்காலே கல்கின் நம்ம ஹோம் அலோன் ஸ்டார் இருக்கார்ல, அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து பேசுகிற மாதிரி அவர்லாம் வந்து அப்படி பண்ணல. இன்ஃபேக்ட் வந்து எப்ஸ்டீன் ஐலாண்டில் நிறைய குழந்தைங்களாம் வந்து கூட்டு போய் ட்ரை பண்ணாங்க. பட் மைக்கேல் ஜாக்சன் தான் வந்து தடுத்தார், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆனோன்னா இதுதான் அதோட நம்பகத்தன்மையை அதிகரிச்சுது. அதுக்கப்புறம் ஆய்வுகளுக்கு இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் மைக்கேல் ஜாக்சன் நிறைய காப்பாற்றுன்னு சொன்ன நியூஸ் எல்லாமே வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உண்மை வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மைக்கேல் ஜாக்சனோட பேர் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே, இல்லை இந்த நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லவராகவும் ஆயிட மாட்டார் இந்த விஷயத்தில். பட் மைக்கேல் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இந்த குற்றச்சாட்டை பண்ணியிருக்காரு, இங்கே இருந்திருக்காரு, இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உறுதிப்பட இல்லை. ஸோ மைக்கேல் ஜாக்சனை பற்றி வந்து நம்மளை உறுதியான தகவல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இடத்துல வந்து எப்ஸ்டீன் வந்து கேட்குற மாதிரி
மைக்கேல் ஜாக்சன் வெக்கேஷன்லேருந்து திரும்பி வந்துட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்ததாகும். ஆனால் அதுவும் இப்போ வந்து ஒரு தவறான தகவல். அப்படி இருந்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷன்லேருந்து வந்துட்டாரான்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தைக்காகவே மைக்கேல் ஜாக்சன் இதில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மைக்கேல் ஜாக்சனோட இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணோன்னே இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்தா தான் ரொம்ப அதிர்ச்சி. இப்போது ஒருத்தனோட பேர் வந்து வெளில வருது. அவன் பேர் சாம் ஹாரிஸ். அவன் வந்து உட்காந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் எதையோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றத பற்றி பேசலாம். எதை சாப்பிட்றத பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் பயந்துருவீங்க. பேபிஸ், குழந்தைங்கள சாப்பிட்றத பற்றி. ஸோ இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டில் குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்து செக்ஸ் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த ஃபீடோஃபிலியா மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கேவலமான நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும்ல. அதில் குறிப்பாக அந்த சைட்டானிக் பிலீவர்ஸ் நடத்தக்கூடிய ஒரு ரிச்சுவல் தான் வந்து பார்த்திங்கன்னா கேனிபாலிசம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பலியிடுறது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அண்ட் சில பேர் அதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை பலியிட்டு இந்த குழந்தைங்களுடைய உடம்பை சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வெளிவந்த தகவல் இருக்குது இல்லையா. அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒருத்தனோட பேர் வந்திருக்குன்னு சொல்லல எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அந்த சாம் ஹாரிஸ். அவன் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறான், பேபிஸ் சாப்பிடலாமே, ஏன் சாப்பிடக்கூடாது? உதாரணத்துக்கு உலகத்தில் வந்து தேவைக்கு அதிகமாக நிறையா பேபிஸ் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் அவங்க சாப்பிடக்கூடாது. லாஜிக்காக யோசிச்சா அது கரெக்டாக தானே அப்படிங்கிறான். அதுக்கு இன்டர்வியூ வரும் இல்லை, ஏன் அப்படின்னு தலையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம் ஹாரிஸ் அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டில் பெரிய ரிச்சுவல்ஸில் ஈடுபட்டது, இந்த கேனிபலிசமில் ஈடுபட்டதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அதிகமாக பேர் அடிபட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸின் ஹீரோவாக இன்றைக்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரனா அந்த கோடீஸ்வரன் இல்லைங்க, நம்பர் 1 பணக்காரராக இருந்த பில்கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வர்றாரு. ஸோ அவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்திரமான நடவடிக்கை. அதை பற்றி ஒரு பெரிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனலில் ஒரு நண்பர் கூட உட்காந்து பேச தான் வந்து போகிறோம். ஆனால் அதில் லைட்டாக என்ன மேட்டர்னு சொல்லிடுறேன். ஆந்திராவில் பில்கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீல் வந்து போடுறாங்க. ஆந்திரா அரசாங்கமும் பில்கேட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய டீல் போடுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டாக்டர். இது ஏஐ டாக்டரா அந்த பாட்ஸ்லாம் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஆப்ரேட்லாம் பண்ணணும் கேள்விப்பட்டிருக்கு. இதோட ஏஐ டாக்டர் அப்படிங்கிறீங்களா? உதாரணத்துக்கு நார்வேலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதை வந்து இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நார்வே மட்டும் இல்லை, இன்னும் பல கண்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடியை ஃபுல்லாக அசஸ் பண்ணிவிட்டு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு உங்களோட வயசு என்ன, உங்களோட பிளட் குரூப் என்ன, உங்களோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் என்ன, இந்த மாதிரி லைக் உங்களோட உடம்புக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து எடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன உபாதைகள் இருக்குது, எந்த மாதிரி விட்டம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, எந்த மாதிரி விட்டம்ஸ்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஹோல் பாடியை ஸ்டடி பண்ணிடும். அப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து பண்ணிடுவாங்க. பட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு நபருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த ஏஐயை டாக்டராக வந்து நிர்வகிச்சிருவாங்க. அந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டால் உடம்பு டெய்லி கரெக்டாக இருக்கா, இல்லை உடம்புக்கு என்ன தேவை, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணணும், அதை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு அது உங்களை டிசைட் பண்ணி ஒரு அசஸ் பண்ணிகிட்டே கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஏஐ டாக்டர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து ஆந்திராவில் பில்கேட்ஸ் வந்து தன்னுடைய நிறுவனம் மூலியமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா வந்து சொன்னாங்க. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா பில்கேட்ஸ்னாலே அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது கதை இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவருடைய முகம் ரொம்ப கெட்டு போனாலும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தன்னை நல்லவனாகவே காமிச்சிருக்க இந்த சூழ்நிலையில் ஆந்திரா அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு டீல் அவர் கூட போட போகிறப்போ இதுக்கு பின்னாடி நிறையா சூழ்ச்சிகள் இருக்கலாம். குறிப்பாக வந்து விவசாயத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிற பில்கேட்ஸு இந்த மருத்துவத்துறையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையில் எடுத்து உலகத்தில் அது குறிப்பாக பேண்டமிக்கில் ஒரு பெரிய பங்கு இருக்குது பில்கேட்ஸ் அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டாக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா தகவல்கள் கிடச்சோன்னா வந்து அதுக்காக ஒரு தனி வீடியோ நம்ம சேனல்லையும் போடலாம். பட் நம்ம வள்ளல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ அந்த தலைப்பை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி அங்கே வந்து பார்த்துக்கோங்க. எனிவே எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து இன்னும் எவ்வளோ தலைகள் தான் உருள போகுதுன்னு தெரில. அண்ட் மைக்கேல் ஜாக்சன் பற்றியே வந்து உறுதியான தகவல் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்டேட் தேவை அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.